நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவருடைய சீரான கொள்கை நெறியோடு நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளில் மற்றொரு மணிமகுடத்தில் பொறித்த வைரக்கல்லாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இரட்டை இலக்கத்தை எட்டி ஏற்கனவே நாம் பெருமையோடு சொல்லியிருக்கக்கூடிய 9.69% என்கின்ற அந்த GSTP-யினுடைய அந்த இலக்கையும் தாண்டி இன்றைக்கு 11.8% இன்றைக்கு அந்த பொருளாதார குறியீடுகள் உயர்ந்திருக்கிறது. ஏறத்தாழ 12% நாம் நெருக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். நம்முடைய சாதனையை நாம் தான் முறியடிக்க முடியும் என்கின்ற வகையில் 9.69% என்ற ஒற்றை இலக்கத்தில் இருந்த பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு இரட்டை இலக்கத்திலே கொண்டு வரக்கூடிய மகத்தான சாதனையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறது. இந்த இரட்டை இலக்கத்திலே பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவது ரியல் டேர்ம்ஸில் வருவது என்பது தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த 2010-11 13% வளர்ச்சியை நாம் பெற்றிருந்தோம். அதற்கு பிறகு 14 வருடத்திற்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில் தான் நாம் இன்றைக்கு இந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. இது இந்தியாவினுடைய பல மாநிலங்களை ஒப்பிடுகிற போது இந்தியாவிலேயே இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாடு தான் இந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. எனவே இந்த வளர்ச்சி என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவோம் என்கின்ற இலக்குக்கு வழிவகுக்கக்கூடியதாக அந்த இலக்கை நம்முடைய முதலமைச்சருடைய அரசு நிச்சயமாக எட்டும் என்பதற்கு ஒரு திடமான வழிவகுப்பை தரக்கூடியதாக இந்த பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கிறது. இதனுடைய முழு பெருமையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுக்கும் அவருடைய அரசினுடைய சீரிய முயற்சிகளுக்கும் அவருடைய முயற்சியின்பால் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள், அந்த தொழில் முதலீடுகளின் காரணமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் ஆகிய அனைத்திற்கும் இது சிறப்பான வகையில் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்தார். காரணம் என்ன சார், நீங்கள் நான் பேசுகிற போதே குறிப்பிட்டதை போல பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதற்கான முழு சூழ்நிலையிலும் உருவாக்கியிருக்கிறோம். நாம் த ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் கால் என்று சொல்வதைப் போல முதலீடுகளுக்கான முதல் முகவரி நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளின் காரணமாக இன்றைக்கு ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான முதலீடுகள் இன்றைக்கு நமக்கு பெரிய பெருமையை தந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் தனிநபர் வருமானத்தில் நாம் அதிகமான அளவில் இருந்திருக்கிறோம். எனவே முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி, திடமான பொருளாதார வளர்ச்சியில் தொழிற்சாலைகளும் தொழிலும் இயங்கக்கூடியதற்கு முழு அளவிலே வணிகத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளின் அடிப்படையில் இந்த பொருளாதார வளர்ச்சி நிலைத்த தன்மையோடு இது இன்றைக்கு வளர்ந்தது. அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கூர்த்த மதிக்கும் அவருடைய வழிகாட்டுதலுக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய முக்கியமான செயல்பாடுகளுக்கும் காரணம். ஒரு ப்ரூடன்ஸ், ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் என்பது நிதி நிலைமையை இருக்கக்கூடிய அளவில் நாம் மிகச்சிறப்பாக நாம் கையாண்டிருக்கிறோம். நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி இருக்கிறோம். இன்னும் கூட நான் சொல்வேன், ஒவ்வொரு முறையும் எங்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள் என்று நான் சட்டமன்றத்திலே பல முறை எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். இந்த பொருளாதார வளர்ச்சி எதை காட்டுகிறது? நீங்கள் எங்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறீர்கள். போகிற இடங்களெல்லாம் நீங்கள் கடன் வாங்குவதே வாங்கினீர்கள். ஆனால் நான் சட்டமன்றத்திலே சொன்னேன், கடன் வாங்குவது என்பது நாம் எல்லைகளுக்குள் வாங்குவோம், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக நாங்கள் வாங்குவோம் என்று நான் சொல்வதை மீண்டும் ஒரு முறை மெய்ப்பிக்கக்கூடிய அளவில் நாங்கள் சொல்லவில்லை. இது ஒன்றிய அரசினுடைய துறைகளிலே இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே இன்றைக்கு குறிப்பிடத்தக்க அளவில் இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் அது நாம் பொருளாதார வளர்ச்சியில் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம், நாம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பொருளாதார முன்னெடுப்பு, நம்முடைய நிதி நிலைமையை நாம் கையாளக்கூடிய நிதி மேலாண்மையை நாம் கவனிக்கக்கூடிய மேலாண்மையில் செலுத்தக்கூடிய கவனம்,
அதேபோல் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதும் தொழிற்சாலைகளை நிரம்ப கொண்டு வந்து நம்முடைய தமிழ்நாட்டை அந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதும் தான் இதற்கெல்லாம் அடிப்படையாக